உங்கள் சீமானுக்கு தாங்க அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கோசரம் மாடை கூப்பிட்டாரு, மாநாடை போட்டார், ஆடை கூப்பிட்டாரு, மாநாடை போட்டார், மரத்துக்கும் மலைக்கும் மாநாடை போட்டார். இப்போ கடைசியில் இதை இப்போ பண்ணியிருக்காரு, தேவேந்திர குல வேளாளரை எடுத்திருக்காரு. 4 வருஷம் கடந்த 4 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் புறக்கணிச்சிட்டு வந்த திமுக இந்த ஆண்டு ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாங்க? சீமான் அரசியலுக்காக செய்கிறாருன்னா அப்போது தமிழக முதல்வர் திமுகவினுடைய தலைவர் இதெல்லாம் செஞ்சார். எதுக்காக செஞ்சார்? அவருடைய குடும்பத்துக்காக நம்ம சொல்லலாமா? காங்கிரஸ் கட்சி வீட்டுக்கு போய் உட்காந்துருக்கு, மத்தியில் ஆளாமல் போய் வீட்டுக்கு போய் உட்காந்துருக்குன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் 2G ஊழல் தான். அது இந்தியா முழுக்க ஒரு அவப்பேர். அந்த 2G ஊழல் யார் பண்ணா? திமுக சாட்சாத் அப்போ கூட்டணியிலேயே ஆட்சியிலே இருந்த திமுக தான் பண்ணுச்சு. சொல்லி மாளாது. அதுவும் சீமானுக்கு தான் இது தமிழ்நாட்டில் நம்பர் 1க்கு. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் இங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தேசத்தை ஒட்டு மொத்தமாக ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறீங்க. அந்த கடற்கரை ஓட்டத்தில் அவர் போட்டு இது கட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மா என்னத்தையாவது நாய் மாக்கா பிடிச்சதோ நாய் பிடிச்சதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இல்லை, இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆளுவோம் இப்படி தான் அநியாயம் பண்ணுவோம். சும்மா இங்கே பாருங்க. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். சீமான் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்குவதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, அதாவது பட்டியலின சமூகங்களை குறிவைக்கிறாரா சீமான் அவர்கள்? இல்லை, நீங்கள் திமுக ஆதரவாளரா? இல்லை, அப்படி கிடையாது. பொதுவாக கேட்குறாங்க. பொதுவாக கேட்குறீங்களா? பொதுவாக கேட்குறீங்க. ஆர்ப்பாட்டமாக பண்ணார், மாநாடு நடத்தினார். எவ்வளோ கூட்டம் இருந்தது? நீங்கள் ஆர்ப்பாட்டம் அசால்ட்டாக சொல்கிறீங்க. ஆர்ப்பாட்டம் அப்படின்றது தான் வெளியே வந்தது. ஆர்ப்பாட்டம் இல்லை, மாநாடு தான் போட்டார். அது மாநாடு பிரம்மாண்டமாக போட்டார். அது தேவேந்திர குல வேளாளர் மக்கள் இன்னைக்கு அந்த கோரிக்கை சீமான் மட்டும் வைக்கல. அந்த சமூக மக்களே, அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்களே பசுபதி பாண்டியன் காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை பட்டியலின மக்கள் லிஸ்ட்லேருந்து எங்களை தூக்கி பிற்படுத்தப்பட்டவர் பிசியில் கேட்ட இதில் சேருங்கன்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக பசுபதி பாண்டியன், அதன் பிறகு ஜான் பாண்டியன், அதன் பிறகு கிருஷ்ணசாமி, இப்படி எல்லா தேவேந்திர குல வேளாளர் சமூக தலைவர்களும் தொடர்ந்து அந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு வராங்க. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட பாஜக கிட்ட அந்த சமூகம் வச்ச ஒரே கோரிக்கை அதுதான் வச்சுட்டு அதை அவங்க ஆதரிக்கவும் செஞ்சாங்க. அந்த இது அடிப்படையில் இப்போ அதே கோரிக்கையை வலியுறுத்தும் வகையில் தான் நாம் தமிழர் கட்சி தேனியில் தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் சமூகத்திலேருந்து வெளியேறணும் அப்படின்ற அந்த கோரிக்கையை அரசியல் ரீதியாக வச்சுருக்காரு. அதாவது அது அந்த சமூகத்துக்குள்ளவே அந்த கோரிக்கையை வலியுறுத்தி பல போராட்டங்கள், பல ஆர்ப்பாட்டங்கள், பல விதமான கோரிக்கைகள் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியாக முதல் முறையாக சீமான் வச்சுருக்காரு. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சமி நிலம் மீட்பு விஷயத்துக்கு தலித் சமூகம் மட்டும்தான் பஞ்சமி நிலத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. அதை மீறி நாம் தமிழர் கட்சி பஞ்சமி நிலத்து போராட்டத்துக்காக அவங்கள எடுத்தாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமான விஷயங்களுக்கு கூட இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும்தான் போராடிட்டு இருக்கும்போது அரசியல் கட்சியாக ஒன்று போராட்டத்தை முன் வச்சு நடத்துனாங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான். இப்படி நம்ம பல விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அப்போ எல்லா சமூகத்துக்குமான ஒவ்வொரு சமூகத்தினுடைய தேவைகளை அரசியல் ரீதியாக முன்னெடுத்து போராடுவது என்பது அரசியலுக்காக ஓட்டுக்காகன்றதை நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயா? இல்லை, ஏற்கனவே அவர் சொன்னார் இல்லையா, அவர் அதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் முன்னிலையில் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று முதல் இவர்கள் எல்லாம் பிசி பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அங்கேயே அறிவிச்சு இப்போ வருஷம் என்ன ஆகிப்போச்சு, 2024 தேர்தலில் அறிவித்தார். இப்போ ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலம் நெருக்கி முடிய போகுது. 3.5 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இதுவரை அந்த பட்டியலில் அவங்க அதை சேர்க்கலை, இன்னும் சேர்க்காம தான் இருக்குது. அது நடைமுறை என்னங்கிறது தெரியல. அதனால் ஒரு பாரதத்தினுடைய பிரதமர் சொல்லிட்ட பின்னாடி அப்புறம் அதில் என்ன இருக்குது,
அது அவங்க சரி, இவருக்கு வந்து அரசியல் ஆதாயம் தேடணும். அரசியல் ஆதாயத்துக்கு யாருக்கு? எதையாவது கையில் எடுக்கணும். யாருக்கு? யாருக்கு? அதெல்லாம் உங்க சம்மந்திக்கு தான். எங்க யாருக்கு சம்பந்தம்? யாருக்கு உங்க சீமானுக்கு தாங்க. அரசியல் ஆதாயம் தேடுறதுக்கோசரம் மாடை கூப்பிட்டாரு, மாநாடை போட்டாரு, ஆடை கூப்பிட்டாரு, மாநாடை போட்டாரு, மரத்துக்கும் மலைக்கும் மாநாடை போட்டாரு. இப்போ கடைசியில் இதை இப்போ பண்ணியிருக்காரு, தேவேந்திர குல வேளாளரை எடுத்திருக்காரு. 4 வருஷம் வந்து கடந்த 4 வருஷமா நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாம புறக்கணிச்சிட்டு வந்த திமுக இந்த ஆண்டு ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனாங்க? கேளுங்க. எதுக்காக போனோம்? ஏன் பணம் சொன்னா எதுக்காக போனோம்? இங்க அமலாக்கத்துறை அவங்கள சுத்தி ரவுண்டு கட்டிட்டாங்க. அப்போ அதை அதுலேருந்து விடுபடணுன்றதுக்காக தான் இவங்க நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போனாங்க. டெல்லிக்கு போய் நிதி ஆயோக் கூட்டத்தை போய் கலந்துக்கிட்டு பிரதமர் மோடி வந்து 2047க்குள்ள இந்தியாவை வல்லரசு ஆக்கிறதுக்கு மிக தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டுட்டு வர்றன்னு வானளவு புகழ்த்திருந்தெல்லாம் யாரு? சாட்சாத் நம்ம முதல்வர் ஸ்டாலின் தானே. 2000 அப்போ இருங்க, சீமான் அரசியலுக்காக செய்கிறாருன்னா அப்போ தமிழக முதல்வர் திமுகவினுடைய தலைவர் இதெல்லாம் செஞ்சார். எதுக்காக செஞ்சார்? அவருடைய குடும்பத்துக்காக நம்ம சொல்லலாமா? இல்லை அவங்க அடித்து வச்சிருக்கக்கூடிய கொள்ளையிலேருந்து பாதுகாத்துக்குன்னு சொல்லலாமா? என்ன கொள்ளையடிச்சிருக்கோம்? நீங்க வந்து பாத்தீங்க, எவன் பேர்ல கொள்ளையடிச்சதா எஃப்ஐஆர் போட்டிருக்கான், எவன் தீர்ப்பு கொடுத்துருக்கான், எந்த நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு இவன் திருடன் அப்படி இல்லை, இவன் கொள்ளைக்காரன், அதுதான் சொல்லப்பட்டது. குற்றவாளின்னு சொல்லி. விஞ்ஞானபூர்வமான ஊழல்னு சொல்லிட்டு விஞ்ஞானம் திமுக மயிறு வுக்கு புடுங்குதியா? விஞ்ஞானம் விஞ்ஞானபூர்வமான ஊழல். சுட்டுட்டே திருங்க காலமெல்லாம். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, எப்ப விஞ்ஞானபூர்வமான ஊழல். விஞ்ஞானபூர்வமான ஊழல் ஊழல், பண்றது மயிறு வந்து ஊழல். தெரியாம பண்ணுவாங்க ஊழல். அதுக்கு வந்து கை தேர்ந்தவங்க, அதுக்கெல்லாம் பிஹெச்டி முடிச்சு ஆமா. வந்திருக்காங்க. 2G ஊழல்லே வந்து தாங்கள் குற்றமற்றவர்கள் என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கிற அளவுக்கு திறமை வாய்ந்த ஒரு கொள்ளைக்காரர்கள் யாருன்னா திமுகவை சார்ந்தவங்க தான். நான் காங்கிரஸ் கடைக்கு கட்சி பேசணும் தான். காங்கிரஸ் கட்சி நான் இன்னைக்கு கடைக்கு வீட்டுக்கு போய் பேசுங்க. உட்காந்துருக்கு, மத்தியில் ஆளாம போய் வீட்டுக்கு போய் உட்காந்துருக்குன்னா அதுக்கு முழு முக்கிய காரணம் வந்து 2G ஊழல் தான். அது இந்தியா முழுக்க ஒரு அவப்பேர். அந்த 2G ஊழல் யார் பண்ணா? திமுக. சாட்சாத் அப்போ கூட்டணியிலேயே ஆட்சியிலே இருந்த திமுக தான் பண்ணுச்சு. இப்போ அதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான அத்தனை, ஏன்னு சொன்னால் அவங்ககிட்ட ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அந்த சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வேலை செஞ்சு அதுலேருந்து நல்லவங்க மாதிரி காட்டிக்குவாங்க. அதுதான் அவங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், சீமான் இதையெல்லாம் வச்சு அரசியல் பண்ணுறாரு, அரசியலுக்காக பண்ணுறாரு. சரி, நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க இதெல்லாம்? எதை பண்ணோம்? இப்போ பிரதமரை போய் எதுக்கு சந்திக்கணும்? ஏங்க, நாங்க ஆளுங்கட்சி மாநிலத்துல அப்ப 4 வருஷம் பிடிக்கிட்டு இருந்தீங்க. 4 வருஷம் போனோம், 40 வருஷம் 4 வருஷமா நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல போய் கலந்துக்கிட்டு நீங்க அந்த கோரிக்கை எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா வருஷம் போறவர் தான்ப்பா. இது போய் எப்படிப்பா விமர்சனம் பண்ணலாம்? 4 வருஷமா நீங்க என்ன சொல்றீங்க? 4 வருஷமா எங்க ஒன்றிய அரசு, நீங்க என்ன சொல்றீங்க? ஒன்றிய அரசு கூட்டும் நிதி ஆயோக் கூட்டத்தில் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம், தொடர்ந்து தமிழகம் புறக்கணிக்கப்படுகின்றது, ஆகையினால் நாங்கள் புறக்கணிக்கிறோம். இந்த வாட்டி மட்டும் நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்கன்னா அப்போ இந்த வாட்டி புறக்கணிக்கப்படலையா திமுக? இது தமிழக புறக்கணிக்கிறதுனால தான் திரும்ப போய் பார்த்துருக்கோம். ஐயா சாமி, எங்களுக்கு தர வேண்டிய காசை கொடுங்க. 4 வருஷம் புத்தி இல்லையா? 4 வருஷம் புத்தி. எங்களுக்கு வர வேண்டிய பங்கை நீங்க கொடுங்கடா, இழிச்ச வாங்கிங்களான்னு கேட்கறதுக்கு தான் போனாரு. போய் கேட்டுட்டு வந்தாரு. சும்மா இந்த 2047 இந்தியா வல்லரசு ஆக்கிறதுக்கான முன்னேற்ற, அதாவது 2047 வந்து இந்தியாவை மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக உலக அரங்கில காட்டுறதுக்காக மோடி வந்து சிறப்பா செயல்படுறாருன்னு சொல்லி வானளவு பகிர்த்து. ஆமாங்க, 2047 நீங்க இருக்க போறீங்களா, நான் இருக்க போறேன்னா யார் இருக்க போறா? சும்மா அது வேணும்னு ஒரு பிம்பத்தை அவன் பைத்தியக்காரங்கிறதுக்காக அவரே இருப்பாரா? சொன்னவரு இருக்க மாட்டாரு. அதுக்காகத்தான் அந்த கதையை விட்டுறாரு. இவங்க இந்த மாதிரி கதை முதலமைச்சர் எதுக்காக அந்த கதையை எப்படி முட்டாளுங்கிறதுக்கு தான். பிரதமர் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய வடிகட்டின முட்டாளு. எதுல வடிகட்டின? ஜம்காலத்துல வடிகட்டின முட்டாளு. சரியா? அந்த முட்டாளுக்கு இன்னொரு உள்துறை அமைச்சர் இருக்காரு. இவரோட அத்வானியை காட்டிலும் அதிகமான நாட்கள் உள்துறை செயலாளர். அண்ணன் சொல்றது 100 விழுக்காடு உண்மைதான். முட்டாள் தான் பிரதமர், முட்டாளா இருக்கட்டும் இல்ல உள்துறை அமைச்சர் முட்டாளா இருக்கட்டும். அந்த முட்டாள்கிட்ட போய் சரண்டர் ஆகி மண்டிடுறது எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்க? ஒரு அறிவாளி கிட்ட போய் மண்டிடுறது நியாயம். ஒரு முட்டாள்கிட்ட போய் மண்டிடுறாங்க. அவர் தான் சொல்றாங்க. யாருங்க சொன்னா? எங்க உரிமைங்க. அவங்க மண்டிடுறாங்கன்னா, ஒரு முட்டாளிடம் மண்டிடுறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாங்க? இந்த பாருங்க, நாங்க எங்களுடைய உரிமைக்காக நாங்க போராடுறோம், உரிமையை கேட்கிறோம். உரிமை இது யாரு? நம்ம நாங்க வரி கொடுக்குறாங்க. வரி கொடுத்தா நமக்கு தர வேண்டிய ஈவனை கொடுக்கணுமா இல்லையா?
29 பைசா கொடுத்துக்கிட்டு இருக்கான், 1 ரூபாயை வாங்கிக்கிட்டு. இது எந்த வழியில சேர்த்தி? நீங்க அதை கேளுங்கய்யா. அதைத்தான் கேட்கிறேன். அப்புறம் என்ன 2047 பிரதமர் ஏங்க இந்த ஆளு எங்கெங்க இருக்க போறான்? அந்த பிரதமர் இருக்க மாட்டான், இந்த தேசமே அதுக்குள்ள நாசமா போயிடும். ஏன்னா இங்க உங்களை மாதிரி ரொம்ப அடாவாடி பிடிச்ச ஆளுங்க இங்க நிறைய உருவாகிட்டீங்க. இந்த தேசமே அழிஞ்சிருந்து. இப்ப கூட சுனாமி 8.2 வந்திருக்கு. அது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னா தமிழ்நாடு இந்தியாவே காணாம போயிடும். இந்த 8.2 சுனாமி வந்துச்சு. இதெல்லாம் போறதுக்கு காரணம் வந்து என்ன? ஊழல், அநியாயம். ஆமா, அக்கிரமம் தான். எல்லாம் டெல்லி அரசு பண்ற அக்கிரமம், இங்க இருக்கக்கூடிய மக்கள் பண்ற அக்கிரமம், ஆளுங்கட்சி, உங்களை போன்ற நபர்கள் பண்ணக்கூடிய அடாத்து. ஐயா சொல்லி மாளாது. அதுவும் சீமானுக்கு தான் இது தமிழ்நாட்டில் நம்பர் 1க்கு. அதுக்கப்புறம் உங்களை மாதிரி ஆட்கள் இங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த தேசத்தை ஒட்டு மொத்தமா ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறீங்க. இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா நீங்களாம் வாய பொத்திக்கிட்டு இருக்கணும். அதாவது அண்ணன் வந்து போகிற போக்கில் சாபமெல்லாம் விட்டார். அதாவது சீமானோ இல்லை என்னை போன்ற சில நபர்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுற அக்கிரமம், அநியாயங்கள் தான் வந்து சுனாமி போன்ற பேரலை வந்து இழுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சாபமெல்லாம் விட்டார். திராவிட மாடல், திராவிட பாரம்பரியம், கடவுளே நம்ப மாட்டாங்க. ஆனால் சாபம் எல்லாம் விடுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நானும் சீமானவங்களோ இவர் சொல்லக்கூடிய நபர்களோ யாரும் இந்த மக்களை வஞ்சித்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தையோ அல்லது அரசினுடைய இத்தியாதி சலுகைகளையோ அனுபவிக்கிற நபர்கள் நாங்கள் இல்லை. 10 பைசா கூட சரி நம்முடைய சொந்த இதில் தான் சாப்பிடும் இருக்கா இல்லைங்களா? ஆனால் இவங்க தான் யார் சொல்கிறாங்களோ சாபம்றாங்க, இவங்க தான் மக்களுடைய வரி பணத்தில் வந்து லஞ்சமாக பெற்று பல ஆயிரம் கோடிகளை சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு பொது தேர்தலுக்கு 5000 கோடியை வந்து அசால்ட்டாக செலவு பண்ணுறாங்க. இது ஒரு காலத்தில் வந்து மக்கள் பணி செய்யக்கூடிய யாரோனாலும் மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற நிலை மாறி இன்னைக்கு வந்து கார்பரேட்டுகளாக சாதாரணமாக ஒரு தொகுதிக்கு 25லேருந்து 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி எம்எல்ஏக்கு நிற்கிறாங்கன்னு சொன்னால் அந்த 50 கோடி ரூபாய் உழைத்து சம்பாதிச்ச காசா? அப்போ யார் சாபம் யாருக்கு பலிக்கும்? அது சீமான் வந்து இன்னொரு அவர் அதிகாரத்துக்கு வரல. இப்போ எங்களை போன்ற நபர்கள் இவங்க இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இவங்களை போன்ற ஆட்களுடைய வாழை பிடிச்சிக்கிட்டு அண்டி படைக்கலை. நாங்கள் எதிர்த்து தான் களமாறோம். அப்படி இருக்கும்போது நாங்கள் எந்த லாபமும் பெறலையே. அதனால் எங்களால் நாடு நாசமாக இல்லை, உங்களால் தான் நாடு நாசமாக போகுதுன்ற நான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து திமுகவை சேர்ந்த ஆட்கள் வந்து ஒரு சீமான் அவர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சூர்யா பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை படிக்க வச்சுட்டாரு. ஸோ படிக்க வச்சு டாக்டர் ஆகவும் நிறைய வந்து கம்பெனிஸ்ல வந்து ஒரு மேனேஜர் ஆகவும் இந்த மாதிரி வந்து அவர் நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா சீமான் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு மேய்க்க சொல்றாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க. அதாவது சூர்யாவோட சீமானை வந்து ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? சூர்யா செஞ்சது தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு திமுக பாணியில் நம்மளால் பதில் சொல்ல முடியாது. சூர்யா செய்து சிறந்த பணி தான், அது எந்த மாற்று கருத்தையும் இல்லை. ஏன்னா கல்வி அறிவு படிக்கணும் அப்படின்ற ஆசை உள்ள ஆர்வமுள்ள மாணவிகளை வந்து தன்னுடைய சொந்த செலவில் படிக்க வச்சுருக்கு. அதுக்காக ஒரு ராயல் சல்யூட் கொடுக்கலாம். அதுக்காக வந்து சீமானை நீங்கள் ஒப்பிட்டு பேசுகிறீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கீழ்த்தரமான வார்த்தைகள்னு தான் பார்க்கணும். நம்ம ஆடு மாடு மேய்க்க சொல்லி அவர் சொல்லலை, புரியுதுங்களா? ஆனால் ஆடு மாடுகளுடைய அவசியத்தை எடுத்து சொல்கிறாரு, புரியுதுங்களா இல்லையா? அதே நேரத்தில் ஆடு மாடுகள் மேய்க்கிறது அவமான செயல் இல்லைன்னு சொல்கிறாரு. இதில் என்ன தவறு? அதுக்குன்னு நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்லலை, அரசு வேலைக்கோ இல்லை உயர்ந்த வேலைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நீ படிக்காத. அவர் தான் ஆடு மாடு மேய்க்கிறதே நான் அரசு பணியாளர் ஆக்கிடுவேன், ஹைடெக்கா ஆடு மாடு மேய்ப்பாங்க. அதான் சொல்றாரு. ஆடு மாடு மேய்க்கிறது அவங்க அரசு பணி அவமானமான செயல் இல்லை. விவசாயம் செய்வது அவமானமான செயல் இல்லை. ஐடி தொழில் செய்யறது தான் கௌரவமான தொழில். விவசாயம் செய்து அவமானமான ஒரு தொழிலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அதை மாற்றி ஒரு அரசியலை முன்னெடுக்கிறாருன்னா இதில் என்ன தவறு இருக்குன்ற நான் அதான் சொல்கிறேன். நடிகர் சூர்யா செய்யக்கூடிய செயலுக்கு அதை நம்ம வந்து எதிர்த்து பேசலை, அது தவறுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணலை. அதே நேரத்தில் அதை வந்து சீமானோட ஒப்பிட்டு வச்சு பேசலை. எல்லாம் நாட்டில் உள்ள வந்து வேலை வெட்டியை விட்டுடுங்கடா, பள்ளிக்கு போகாதீங்கடா, கல்லூரிக்கு போகாதீங்கடா, எல்லாம் வாங்கடா ஆடு மாடு மேய்க்கலான்னு சொல்லி சீமான் சொல்லியிருந்தாருன்னா அப்போ நீங்கள் இப்படி ட்ரோல் பண்ணலாம், புரியுதுங்களா? சீமான் என்ன சொல்கிறேன், ஆடு மாடு மேய்ப்பது அவமானமான செயல் இல்லை, அவருடைய கருத்து, புரியுதுங்களா?
ஆடு மாடு வந்து எந்த அளவுக்கு மண்ணுக்கான அரசியல் பேசும்போது எவ்வளோ அவசியமாக இருக்காங்கன்றத இன்றைய தலைமுறைக்கு எடுத்து சொல்வது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் கார்ப்பரேட் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலையில் ஆச்சா ஒரு ஆர்டர் கொடுத்தானா, ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் கொடுத்தானா, விரைவு ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து உணவு வந்தால் சாப்பிட்டா அப்படியே போனால் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு நடுப்புற வந்து இந்த மண் சார்ந்த ஒரு அரசியலை முன்னெடுத்து தான் ஆடுகள் மாடு வந்து இப்போ வந்து மாடுகளை மேய்க்கிட்டு நான் போகிறேன் மலைக்கு ஏன் மாடுகளை விட மாட்டேறீங்க? இல்லை மாடுகள் போனால் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்லாம் நாசமாகுது, அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மிருகம் புலி சிங்கம் இதுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குது. ஏண்டா வெடி வச்சு நீங்கள் வந்து மலையை உடைச்சி கிரனைட்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களாக கொள்ளையடிக்கும் போது ஏற்படாத அதிர்ச்சி ஆடு மாடு மேய்ஞ்சி ஏற்பட போகுது. இந்த கேள்வி எப்படியாப்பட்ட கேள்வி இது? அப்போ இந்த இயற்கை வளத்தை பாதுகாப்பதற்காக சீமான் மாடு மேய்க்கிற போராட்டத்தை அறிவிக்கிறார். நீங்கள் இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா இந்தமாரி போனாவே, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆடு மாடுகள் வந்து மலையில் போய் மேய விடாமல் இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் தடுக்கிறாங்க. அரசாங்கம்ன்ற இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள். வனத்துறை எதுக்காக தடுக்குது? இளம் மரங்கள் முளைக்கிறதுக்கு சில கண்டுகள் நட்டு வைக்கிற அந்த கண்டுகளை வனத்துறை நீங்க அதை தடுக்கிறீங்க. மலையை வந்து வெடி வச்சு எந்த மலை எங்க உடைக்கிறோம்? கரடுங்க, அது குட்டி கவருன்னு பானுங்க. குட்டி குட்டியா இருக்கக்கூடிய சில பறவைகள் இருக்கக்கூடிய அந்த சின்ன, அதுக்கு பேர் மலை இல்லை, அதுக்கு பேர் வந்து குட்டி கரடுன்னு பேருவானுங்க. அந்த கரடுகளை தான் உடைச்சிட்டு இருக்காங்களே. அந்த பொய்யை மறைக்க என்னங்க பொய்? எங்க இப்ப கொடைக்கானல் இருக்கு, கொடைக்கானல் மலையில எங்க கிரைனட் வெட்டிக்கிட்டு இருக்கான். இது மதுரையில அந்த கீழே வளவு மேல வளவு அந்த ஏரியால தரையோட தரையா அந்த கல் இருக்கு, அந்த கல்லை தான் பேத்து எடுக்கிறானுங்க. பூமிக்கடியில இருக்க கல்லை அப்படி எடுக்கலன்னு சும்மா லூஸ் தனமா பேசிட்டு. யாரு லூஸ்? அவங்க அரசு தான். இப்ப நீங்க வந்து மரங்கள் வளரல, அதனாலதான் ஆடு மாடை நாங்க உள்ள விடல அப்படின்னு சொல்றீங்க. ஆடு மாடே காட்டுல இருந்துதான் வந்த விலங்கு, அது போய் மறுபடியும் அங்க மேயறதுனால எப்படி மரங்கள் வளராம இருக்கும்? இப்ப வந்து ஒரு லெவலுக்கு மேல எல்லாமே சில நேரங்கள்ல மரங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அழிஞ்ச மரங்களை இப்ப நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். உற்பத்தி பண்றதுக்கு இப்ப ஒன்றும் இல்லை. இப்ப எங்க கல்லூரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கரால வந்து இவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டை போட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கெல்லாம் ஆளுகளை போட்டு இப்போ மரங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அதில் ஆடுகளை விட்டோம்னா அதெல்லாம் கடிச்சு தின்னு எல்லாம் காலி ஆயிருமா இல்லையா? வேலிகள் அமைக்கலாமே அந்த மரங்களுக்கு. அதுக்கு தான் அந்த மரங்களுக்கு மட்டும் வேலி அமைக்கும். ஏமா ஒவ்வொரு மரத்துக்கும் வேலி அமைக்கிறதுனா யார்கிட்ட பணம் இருக்கு? ஃபாரஸ்ட்ல போய் அந்த மாதிரி பண்ண முடியுமா? ஃபாரஸ்ட்ல அப்படி எல்லாம் பண்ண முடியாது. ஒரு காலத்துல ஃபாரஸ்ட்ல ஆடு மாடு மேய்ஞ்சிச்சான்னா, நான் சின்ன வயசுல மேய்ஞ்சிச்சு. அப்ப நிறைய மரங்கள்ல இருந்தது. அங்க இருந்து கூட விவசாயத்துக்கு இந்த உரத்துக்காக அந்த கொலைகளை எல்லாம் வெட்டிட்டு வருவாங்க. எங்க தோட்டத்துக்கு வயல்களுக்கே வெட்டிட்டு வருவாங்க. லாரியை வச்சு ஏத்திட்டு வந்து நாங்க போடுவோம். ஆனா இப்ப அதெல்லாம் போயிடுச்சு, குறைஞ்சு போச்சு. எல்லாம் மரங்களை வெட்டி 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 எல்லாத்தையும் காலி ஆயிடுச்சு. பண்ணலாங்க. சீமா என்னங்க சீமா நேத்து முளையில முடிச்ச சிரிக்கிற சீமா. ஆமா, எல்லாம் என்ன பண்றோம் நாங்க? அதுக்கு முதல்ல 4 நாளைக்கு முன்னாடி அவ்வளவுதான். அப்புறம் என்னத்துக்கு? ஆகையினால இப்ப வந்து மலைகள் வந்து அழிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் வந்து நம்ம மக்கள் தான். காரணம் என்னன்னா, விறகுக்காக அங்க போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்தாங்க. வீடுகளுக்கு கதவு நில ஜன்னல் வேணுங்கிறதுக்கு வெட்டாங்க. நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை போட்டு பாதுகாத்தா கூட இரவா போய் வெட்டுறது. அதையெல்லாம் ஏன் கேட்குற? அதெல்லாம் இப்ப நிப்பாட்டுறது. இப்ப மலைகளை எல்லாம் வெட்டுறது இல்லை. பட்டை மரத்தை வெட்டணும்னா கூட ஒரு தாசில்தாருடைய சர்டிபிகேட்டை அவர் நேரடியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இது சரி, இது உகந்ததில்லை, இந்த மரத்தை வெட்டலான்னு அவர் உத்தரவு கொடுத்தா தான் பட்டை மரத்தையே வெட்ட முடியுங்கிற அளவுக்கு இப்ப இருக்கு சட்டம். ஆகையினால இது வந்து முழுக்க இவங்க ஜோடனை பண்றாங்க. எங்களுக்கு ஆடு மாடு மேய்ச்சு அது நல்ல முறையில இருக்கிறதுல யாருக்குமா பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடையுமா? ஆடு மாடால அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லம்மா. இன்னைக்கு ஒரு கிலோ, அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ இவங்க புதுசா வைக்கிறாங்களா, அதை ஆடு மாடு போய் தின்னுடுமா, அது ஆடு மாடு போய் மெரிச்சிடுமா, அதை நாசமாக்கிடுமா,
இது காலங்காலமாக ஆடு மாடுகள் போய் மேய்ச்சி அது சாணம் போட்டு இப்படி வளர்ந்தது தான் காடு மலைகள் எல்லாம் உருவானது. இது நேச்சுரலான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு புது வேக்கனை சொல்கிறாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, அங்கே இவங்க வெடி வச்சு மலைகளை இப்போ சொல்கிற பாருங்க, சாதாரணமாக மரங்களே இல்லாமல் சாதாரணமாக இருக்கிற மலையை தான் உடைக்கிறாங்க. மலை இல்லை அதுக்கு பேருக்கு, அதுக்கு வந்து குன்றுகள், சின்ன சின்ன குன்றுகள். அது அந்த குன்றுகள் ஆக்கினது யாரு? ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மரம், அந்த மரம் சார்ந்த அந்த காடு. அதுல ஏதுங்க மரம்? நீங்க வர மொட்டைப்பாறை ஒன்றும் இல்லைங்க. மதுரையில் வந்து என்னத்த யானைமலை ஒத்தக்கடைன்னு இருக்கு. அந்த யானைமலை ஒத்தக்கடையில் அதில் இருக்க அந்த மரம், அந்த மலை வந்து பூரா பாறையாக தான் இருக்கா? அதில் மரம் இருக்கா? என்ன பேசுறீங்க? இல்ல பாறைக்கு மேல சும்மா ஏதோ கதை விடுறீங்க. பாறைக்கு மேல மரம் வளரலன்னு சொல்றீங்களா நீங்க? அது எங்கேயாவது ஒண்ணு, அதுல கொஞ்சம் மண் இருக்கும், எங்கேயாவது 1-2 இடங்கள்ல வளரும். எங்க ஒண்ணு இப்ப ரெண்டு ஒண்ணு இல்லைங்க, யானைமலையில எந்த ஏன் மரம் அப்ப இருக்கு? மலைகள் எல்லாம் வந்து வந்து பாறைகளே இல்லையா? இப்ப நீங்க வந்து ஏங்க, கொடைக்கானல் அது சின்ன சின்ன குட்டி குட்டி பாறைகளா இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ஒரே இல்லைண்ணே. முழுக்கா இருக்காது. நான் ஏதோ வேற்றுக்கிரகாசி மாரியே நீங்க இங்க இது இருக்கிற ஆமாங்க, மாதிரி இப்ப ஏதோ ஒண்ணு இல்லைங்க. ஒரு அது ஏதோ நிலச்சரிவு ஏற்படுது. இதெல்லாம் மலைகள்லாம் வந்து நிலச்சரிவுல அப்படியே உருண்டு வருது. ம். அதுல என்ன இருக்கு? ஒரு சின்ன சின்ன கல், அதாவது ஒரு 1 மீட்டர் 2 மீட்டர் சுற்றளவு உள்ள கற்கள் தான் அதுல இருக்குமே தவிர, நீங்க நினைக்கிற மாதிரி ஒரே பாரா இல்ல. இருக்காது. அதாவது நிலச்சரிவு எல்லாம் வந்து அது ஒண்ணு இதை பேசணும், இல்ல அதை பேசணும். என்ன இதை நிலச்சரிவு எல்லாம் பேசணும், அதை பேசணும். மலைக்கு மேலே நிலச்சரிவு எதனால ஏற்படுது? கேளுங்க. மரங்களும் அதை கேளுங்க. சார்ந்த மரங்கள்லாம் அங்க அதாவது இல்லாதனாலதான் நிலச்சரிவு மலைக்கு ஏற்படுது. மேலேயும் வந்து மண்ணு நிறைய இருக்கு. அந்த மண்ணு வந்து அந்த மலையிலேருந்து இதாகும் போது அது வந்து ஒரு விதமான ஒரு அது ஒரு ஒரு என்னது பூமி அதிர்ச்சி முயற்சி ஆகும்போது அது நிலச்சரிவு ஏற்பட்டு எங்கேயோ ஒரு புள்ளியா உருவாகி அது எங்கேயோ போகுது, அப்படியே உருவாகுது. நிலச்சரிவு எல்லாம் ஏற்படுது. அப்ப நிலச்சரிவு ஏற்படுறதுனால மலை மேலெல்லாம் கல் இல்லை, பாறை இல்லைன்னு சொல்ற மாதிரி அண்ணன் சொல்றாங்க. இல்ல, நீங்க சொல்லல மலையெல்லாம் நாங்க வந்து வெட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறீங்க. இல்ல எந்த நான் மலையை என்ன சொல்றேன், வெட்டிட்டோமா? அங்க போய் ஆடு மாடு மேய்க்கிறதுனால உங்களுக்கு ஏன் பிரச்சனை? ஏங்க, மலையில போய் ஆடு மாடு அதுவும் மேய்க்காம அவங்க மலைகளுக்குள்ள எல்லாம் வந்து போகல. அந்த ஓரமா இருக்கு, மலைகளுக்கு ஓரமான இடத்துலதான் ஆடு அங்கெல்லாம் மாடுகள் ஓரமான வந்து இடத்துல தரையில மேய்கிறதுக்கு யாரும் ஒண்ணும் சொல்ல ஒண்ணும் மாட்டாங்க. இல்லடா, இவங்க என்னன்னா சும்மா. அங்க ஆடு மாடு மேய்ச்சாங்கன்னா மக்கள் போறது வரது இருக்கும். அங்க நடக்கக்கூடிய கொள்ளைகளை, கனிம வளங்கள் ஆமா. திருட்டுகளை அந்த ஆடு மாடு மேய்க்கிற மூலியமா ஊடகங்களுக்கு வரும். அது அரசியல்வாதிகள் விவாத பொருளாக்குவாங்க. அப்போ ஒரே வழி ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு தடை. அப்போ நீ வெடி வச்சு நீ வந்து கிரனேட்டை எடுப்பியா? இதுதான் சீமானுடைய எங்க கேள்வி. எந்த மலையிலங்க? ஏங்க சும்மா மேற்கு தொடர்ச்சி மலையில எங்கங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அது கூட மேற்கு தொடர்ச்சி மலை இல்ல. அது எல்லா அதனுடைய மலைகளிலுமே condition. வெட்டுறாங்க, எடுத்து இயற்கை வளங்களை கொள்ள அதெல்லாம் அடிச்சுட்டு தான் கிடையாது, இருக்காங்க. கிடையாது, கிடையாது. என்னது வேணும்னா நான் கிடையாது வந்து ஒரு கிடையாதுன்னு? நீங்க சேனல் வந்து எடுத்து ஒட்டுமொத்தமா மலைன்றது எத்தனை 1000 கிலோமீட்டர் சார்ந்தது ஒவ்வொரு மலையும் இருக்கு. நீங்க என்ன எல்லா இடத்தையுமே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏங்க, மனிதன் கால்பட தென்காசியில கேளுங்க, இவரு கேளுங்க, தென்காசியில கேளுங்க, இருக்குது. கேளுங்க. மனிதன் கால்படாத மலைகளே பார்த்தீங்கன்னு சொன்னா 75% இருக்கு. 25% மனிதனுடைய பார்வைக்கு உட்பட்ட மலைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், இப்ப சீமான் மாடு மேய்க்கிறதுக்கு மலைக்கு ஏன் தடை விதிக்கணும்? தடை விதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு எதிராக போராட்டம் பண்றாரு. அது போராட்டம் பண்ணும்போது தடுக்கும்போது அது கேள்விகளை வைக்கிறாரு. இப்போ கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக நீங்க வந்து என்ன வேணும் பண்ணுவீங்க. கனிம வளம் என்ன வந்து கத்திரிக்காய் ஆகுது. சும்மா கனிம வளம் கத்திரிக்காய் வளம்னு எந்த மலையில கனிம வளத்தை? ஆமா, ரெண்டாவது கனிம ஆடு வளம் மாடு இல்ல மலையில இல்ல பெய்யுதுன்னு வச்சுக்கடா. இவங்களுக்கு மிருகங்கள், காட்டு இல்ல இல்ல மிருகங்கள் இருக்குமா இவங்க இல்லையா? புலி, இவங்க வந்து சிங்கம், கரடி. கனிம வளங்களே கத்திரிக்காய் காய்கறி வெட்டின மாதிரி தான் வெட்டுறாங்க. ஆமா. ஏங்க, சரிங்களா? மலையில மாடோ அல்லது ஆடோ இவங்களுக்கு வந்து போச்சுன்னா புலி, சிங்கம் இவங்களுக்கு அடிச்சுதாங்க. கிரானைட் எடுக்கிறது, மணல் அள்ளுறது எல்லாமே கத்திரிக்காய் எப்படி பறிக்கிறாங்களோ அந்த மாதிரி நினைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆமா. அதனால வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் நாசமாகுன்றது அவங்களுக்கு தெரியாது. தெரியும், இருந்தாலும் அவங்களுக்கு ஆமா. தேவை. ஏம்மா, ஒரு விஷயம்மா, மலையில மாடு மேயுது ஆடு மேயுதுன்னு வச்சுக்கோ. மலையில வந்து என்ன இருக்கும்? இப்பயே வந்து திருப்பதியில போற சிறுத்தை ரோட்லயே ஓடுது. அது மாதிரி இப்ப அங்க சிறுத்தைகள் நிறைய இருக்கு. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலையில இப்ப தேனிக்கு போனாரு. தேனிக்கு போனது அது வந்து எங்க நிலமெல்லாம் அந்த மலை அடிவாரத்துல தான் இருக்கு. அது வந்து என்னன்னா மலையினுடைய போர்ஷன், மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய போர்ஷனு. அங்க போய் ஆடு மாடுகளை மேய்க்க விட்டோம்னா அங்க இருக்க மிருகங்கள் வந்து புலியோ, சிங்கமோ, கரடியோ இதுகளை கடிச்சு தின்னுரும் இல்ல. அப்ப அதுக்கு அரசுகிட்ட தான் வருவான். இந்த மாதிரி எங்க புலி அடிச்சிருச்சு, எங்க கரடி அடிச்சிருச்சுன்னு சொல்லி இங்கதான் வருவான். யானை மீச்சு செத்து போயிட்டான்ட்டு வருவான். அதனால மலைக்கு நீங்க போக வேண்டாம், தரையில இருங்க. தரையில ஏங்க
மேய்ச்சல் நிலம்னு எத்தனை எங்க நிலம் இருக்கு இருக்கு? எங்க ஏன் இருக்கு இருக்கு? எங்க இருக்கு ஏக்கராக்கு பாருங்க, கம்மா பூரா இங்க மாடு மாடு எல்லாம் எங்க மேயும்? அதைத்தான் பிளாட் கம்மால போட்டு தான் மேயும். வித்துட்டீங்களா கம்மா எல்லாம் எல்லாம் ஒண்ணு சிட்டிக்குள்ளதான் ஆயிருக்கு. கிராமப்புறங்கள்ல எல்லாம் கம்மா விவசாய தான் இருக்கு. நிலத்தை எல்லாமே நீங்க வந்து என்ன யா- பண்றீங்க கார்பரேட் கம்பெனிக்கு அதெல்லாம் சாதாரணமா கொடுக்குறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்போ நிறைய ஒரு பேத்துக்கு ஆப்பிள் கம்பெனி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு இது திறக்கிறதுக்கு எத்தனையாயிரம் ஏக்கரை கொடுத்துருக்கீங்க. யாருக்கு? இப்போ அதானிக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா துறைமுகம் திறக்கிறதுக்கு இடத்த கொடுத்துருக்கீங்க. இப்படி விவசாய நிலங்களையும் மாடு ஏங்க, மேய்க்கக்கூடிய நாக்குல இல்ல நரம்பெல்லாம் ஆடு பேசுறீங்க. அதானி வந்து இங்க பண்ணிட்டு இருக்காரு நம்ம இதுல. அங்க என்ன விவசாய நிலம் இருக்கு? அது பூராமே கடற்கரை ஓரம். அந்த கடற்கரை ஓரத்துல அவர் போட்டு இது கட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மா என்னத்தையாவது நாய் மாக்கா புளிச்சதோ நாய் புளிச்சதோ ஒன்று பேசிட்டு இருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இல்ல இன்னும் எத்தனை காலத்துக்கு ஆளுவோம் இப்படிதான் அநியாயம் பண்ணுவோம் சும்மா இங்க அக்கிரமம் பாருங்க, பண்ணுவோம் நியாயத்துக்கு எங்க அரசையும் எங்களையும் குறை சொல்ல வேண்டும் என்பதே திரு சீமான் அவர்களுடைய தலையாய கடமை. எங்க ஆட்சிக்கு எதிராக பேசினா தான் அவர் ஆட்சிக்கு வர முடியும்னு கற்பனை பண்றாரு. அந்த கற்பனை ஒரு நாள் நிஜமாகாது. அது கற்பனையாவே நாசமா போயிடும். அவ்வளவுதான். அடுத்த